வணக்கம். ஷேட் ஊடகவாசிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு பரங்கிப்பேட்டை ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் மஞ்சக்குழி கிராமத்தில் ஆர்எஸ் நம்பர் 113 1D 1 மற்றும் ஆர்எஸ் நம்பர் 113 1D 2 அது எனக்கு சொந்தமான இடத்த 2 ஏக்கர் 20 சென்டில் கடலூர் தேசிய நெடுஞ்சாலை நில எடுப்புத்துறை NH 45A 227 ஆர்ஜிதம் பண்ணை சொத்தை எடுத்துக்கிச்சு. ஆனால் என்கிட்ட எடுத்துக்கல, போலி உரிமையாளர்கள்ட்ட அந்த சொத்தை எடுத்துகிட்டு அவன் போக்கியத்துக்கு வந்தவனுங்க. எங்கள் சொத்தில் போக்கியத்துக்கு இருக்கிறவனுங்க வசந்தா, கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன் இந்த 4 பேர்கிட்ட கையெழுத்தை வாங்கிக்கிட்டு ஆர்ஜிதம் பண்ணி 33 லட்சத்தை கொடுத்துடுச்சு. இது மிகப்பெரிய தப்பு. இது நில ஆர்ஜித சட்டத்துக்கு விரோதமானது. இவ்வளோ பெரிய தவறை செஞ்சுட்டு சந்தோஷமாக தேசிய நெடுஞ்சாலை அதுக்கெல்லாம் கமிஷனர் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி அயோக்கியத்தனமாக நடந்துடுச்சு. 2018 ஒரு தீர்ப்புரை எழுதி மங்களன்ற ஒரு ஸ்பெஷல் டிஆர்ஓ இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு கூடுதலாக அவங்களுக்கு உதவியாக அப்போ சிதம்பரம் ஸ்பெஷல் தாசில்தார், இந்த நேஷனல் ஹைவே தாசில்தார் அவரும் உடஞ்சியாக இருந்தார், பிரகாஷ்ன்றவர். இந்த 2 அயோக்கிய பெருவடிகளும் இந்த மாதிரி ஒரு மோசடி செயலை திருட்டு பசங்களை கை கொடுத்து 33 லட்சத்தை கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்துட்ட பிறகு அந்த பணத்தை நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணி தரோன்னு சொல்லி ஏமாற்றிட்டே வந்தாங்க. இது சம்மந்தமாக நான் ஆயிரக்கணக்கான மனுக்கள் அனுப்பி ஸ்டாலின் ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா அது ஒரு விளம்பர ஆட்சி. கலைஞர் ஆட்சியாக இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை இருந்திருக்கும். அந்த நடவடிக்கை இல்லாத காரணம் ஸ்டாலினுடைய ஆட்சி ஒரு விளம்பர ஆட்சியாக இருப்பதால் தான். அதை நம்ம இல்லைன்னு உண்மை தான் நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா என் விஷயத்துலேயும் தெரியுது, கலைஞர் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு சமாஜத்தில் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்துக்கிட்டு ரொம்ப நாளாக வரேன். இந்த தடவை எப்படியா இருந்தாலும் அக்டோபர் 2 உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே ஊடகத்தார், ஷேர் சேட்காரங்க, ஃபேஸ்புக்காரங்க, வாட்ஸ்அப்காரங்க, ட்விட்டர்காரங்க, யூடியூப்காரங்க இதெல்லாம் உள்ள அத்தனை இவங்களும் உபயோகப்படுத்துகிறவங்க நீங்கள்லாம் இந்த விஷயத்தை வி சப்போர்ட் ரிஷிகேஷ்ன்ற நீங்கள் ஒரு இதை அடித்து எங்கே பார்த்தாலும் கொடுத்தீங்கன்னா, இது சம்மந்தமாக ஒரு 5 லட்சம் பார்வையாளர் இதை பரவிச்சுன்னா நிச்சயமாக சிபிசிஐடி விசாரணை வரும். இந்த சிபிசிஐடி உன் வீட்டு சொத்துக்கு நீ இது பண்ணுறிய அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சொத்து சம்மந்தமாக சிபிசிஐடி விசாரணை வந்தால் நேஷ்னல் ஹைவேயில் நடந்த 1000 கோடி ஊழல் வெளியே வரும். அதுதான் விஷயம். கடலூர் மாவட்டத்தில் கூட 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறானுங்க. இது அப்படியே வெட்ட வெளிச்சமாக வெளியே வரும். நீதிக்கு போராடுங்க. ஷேர் சேட்டெல்லாம் எதுக்கும் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு நியாயத்துக்கும் தர்மத்தையும் காக்குவதற்காக நீங்கள் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.